நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து பெங்களூர் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா, அதோட டிக்கெட் ஃபேர் என்ன, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம விவரமாக பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம ஒரு வழியாக சென்னை டு பெங்களூர் வந்து நம்ம ஃப்ளைட்டில் போய் சேர்ந்துட்டோம். இதை பற்றி நம்ம வீடியோ வந்து நம்ம முன்னாடி போட்டிருக்கிறோம். வாய்ப்புள்ள நண்பர்கள் வந்து அதை போய் பாருங்கள். ஒன்லி 478 ருபீஸ்க்கு வந்து நம்ம சென்னை டு பெங்களூர் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணோம். அது வந்து நம்ம வீடியோவோட எண்டில் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கும். அதான் வந்து டைரெக்டாகவே நீங்கள் மெஜஸ்டிக் வந்து ரீச் ஆகிடலாம். கியா 9 அந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம். டிக்கெட் ரேட்டு தான் ரொம்ப காஸ்ட்லி. 290 ருபீஸ் நம்ம வந்து பே பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து அரௌண்டு ஒரு 36 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் வருது. ஆக்சுவலாக வந்து அதுக்கே வந்து நம்ம 290 ருபீஸ் பே பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. ஃப்ளைட்லேயே டிக்கெட் ருபீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 478 ருபீஸ் தான். ஆனால் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 290 ருபீஸ். ஜஸ்ட் ஃபார் 33 கிலோமீட்டர்ஸ் வி ஆர் கிவிங் அரௌண்டு 290 ருபீஸ் பே பண்ணுறோம். சென்னையை விட ரொம்பவே அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இந்த மாதிரி நம்ம ஏசி பஸ்ஸு இதுலாம் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா அந்தளவுக்குலாம் நம்ம பே பண்ண மாட்டோம். ஆக்சுவலாக மேக்ஸிமம் 100 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? ஆனால் வந்து 290 ருபீஸ் வந்து ஹியூஜ் காஸ்ட். சரி, ஓகே, ஏர்போர்ட்லேருந்து போகிறதுனால அந்த மக்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும், ஒன்றும் பெருசாக தெரியாது. இப்போ நீங்கள் எத்தனை கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 33 கிலோமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஏர்போர்ட் டு மெஜஸ்டிக். நம்ம ஒரு வழியாக வந்து மெஜஸ்டிக் வந்து சேர்ந்துட்டோம். இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்தோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கியா 9 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கியா 9 பெங்களூர் ஏர்போர்ட் டு மெஜஸ்டிக். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரூம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வெற்றிகரமாக நம்ம ஃப்ளைட்டில் சென்னை டு பெங்களூர் வந்தாச்சு. அதுக்கப்புறம் பெங்களூர் ஏர்போர்ட் டு மெஜஸ்டிக் வந்து நம்ம வெற்றிகரமாக நம்ம வந்து பஸ்ஸில் வந்துட்டோம். டிக்கெட் ரேட்டு தான் ஹையர் தேன் எக்ஸ்பெக்டட். ஆக்சுவலாக வந்து 290 ருபீஸ் நம்ம கொடுத்து வந்திருக்கிறோம். நண்பர்களே, உங்களுக்கு ஏதாவது இதை விட கம்மி பட்ஜெட்டில் ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, கம்மி பட்ஜெட்டில் ரூம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான சிறந்த ஆடைகள் பிக் பாஸ் கலெக்ஷன்.